அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் அதுவும் டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேண்டில் ஸ்டிக் சம்பந்தமாக நாம் பார்க்க போகிறோம். ஒரு பிகினராக நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வாரீங்கன்னு சொன்னால், ஒரு கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி கோயினை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த கோயினை அனலைஸ் பண்ண ரெடி ஆகுவீங்க. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கோயினை சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படியான ஒரு வியூ ஒன்று வரும். இந்த சார்ட்ல பார்க்கும் பொழுது கிரீன் அண்ட் ரெட் கலர்ல ஒரு வகையான பாக்ஸா மேலே கீழே போய் கொண்டு இருக்கு. ஆகவே நம்ம பார்க்க போற கேண்டில் ஸ்டிக்ஸ் இதுதான். ஓகே, ஸோ இதுல பாருங்க பல வகையான ஒவ்வொரு டிசைன்ல இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்னது, இதுக்குள்ள என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம முழுமையா கிளியரா பார்க்க போறோம். ஓகே, ரைட். அதே சமயம் இந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரப்பு. ஓகே, ஸோ இதை முழுமையாக பார்க்கும் பொழுது இதுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட வீடியோ ஒன்று தேவைப்படும். ஓகே, நான் உங்களுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய வீடியோக்களாக தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஆகவே இந்த வீடியோவில் முதலாவது பாகமாக கேண்டில் ஸ்டிக் சம்மந்தமாக ஒரு இன்ட்ரடக்ஷனும் அதே போல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கூறுகளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இனி வரக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகம் 2 பாகம் 3ன்னு சொல்லி உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் ஆர்டர் படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இந்த முழுமையான வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் என்று சொன்னால் எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, ஒரு கேண்டில் ஸ்டிக் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, ஒரு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருளோட விலைகளை கணித்து வைப்பதற்காக தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இது 1700ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜப்பான்ல தான் முன்னேசி ஆன்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரால் தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. காலப்போக்கில் இது உலகம் ஃபுல்லாக பரவி இப்போ எல்லா ட்ரேடிங்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் இல்லாமல் நம்மளால் ட்ரேட் பண்ணவே முடியாது. அதே சமயம் இந்த கேண்டில் ஸ்டிக் ஏன் ஒருவர் தெரிஞ்சு வைத்திருக்கணும் என்று கேட்டால், இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சியில் ஒரு கோயினில் ட்ரேட் பண்ண போகிற மாதிரி தான் அந்த கோயினோட ப்ரைஸ் அடுத்த கட்டம் எங்கே மூவ் ஆக போகுது, அதோட ப்ரைஸ் அப் ஆக போகுதா டவுன் ஆக போகுதா, அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்கோட உதவி நமக்கு தேவைப்படும். ஆகவே ஒவ்வொரு ட்ரேடரும் இந்த கேண்டில் ஸ்டிக் சம்பந்தமா முழுமையான நாலேஜ் பெற்றிருக்க வேண்டியது கட்டாயமான ஒரு விடயம். ஓகே, ரைட். ஒரு கேண்டில் ஸ்டிக் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோமா, இதுல பாருங்க ஒரு 2 வகையான கேண்டில் ஸ்டிக் நம்ம ஆரம்பத்தில் பார்க்கலாம். ஓகே, பாருங்க கிரீன் கலர்ல இருக்குது, அதே போல இங்கால ஒரு ரெட் கலர்ல கேண்டில் ஒன்று இருக்கு. ஓகே, ரைட். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கால பாருங்க ஓப்பன், க்ளோஸ், ஐ, லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 விலைகள் இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு. இது ஓப்பன், லோ அப்படின்னு சொல்றது ஒரு கொயினோட விலைகளை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம். ஓகே, அது டேக்கான ஒரு கேண்டலாக இருக்கலாம், ஒரு வீக்குக்கான ஒரு கேண்டலாக இருக்கலாம், அல்லது மந்த்லிக்கான ஒரு கேண்டலாக இருக்கலாம், அல்லது ஒரு 1 ஹவருக்கான ஒரு கேண்டலாக இருக்கலாம். ஓகே, அல்லது 15 மினிட்டுக்கான ஒரு கேண்டலாக இருக்கலாம், அல்லது 5 மினிட்டுக்கான கேண்டலாக இருக்கலாம். எந்த ஒரு டைம் ஃப்ரேமுக்குமே இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் சார்ட்டில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இதை ஒரு டே சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டே கேண்டில் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். ஓகே, ஒரு நாளுக்கான கேண்டில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோயின், இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பிட்காயின் எடுத்தோம்னு சொன்னோமா, பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ஒரு நாளில் ஆரம்பிக்குது $10 ஆரம்பிக்குதுன்னு வைத்துக்கொள்ளும் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, $10 அதோட ப்ரைஸ் வந்து ஆரம்பிக்குது அன்றைய நாள். அந்த நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் இருக்கு. ஆகவே ஆரம்பித்த ப்ரைஸ்ல இருந்து அதில் கொஞ்சம் ப்ரைஸ் மேலே போகும். ஓகே, அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும், எகெயின் மேலே போகும், அப்படியே கொஞ்சம் டவுன் எடுக்கும், அப்படியே மேலே போகும். ஸோ இப்படி தான் அந்த 24 ஹவர்ஸுமே மார்க்கெட் வந்து இப்படி மேலே போய் ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுவார். ஓகே, ரைட். இப்போ அந்த நாள் ஆரம்பிக்கும் போது அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $10. அதே போல் அந்த நாள் அந்த 24 மணி நேரம் முடியும் பொழுது அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு $20 எடுத்துக்கொள்வோம். அப்போ ஓப்பன் பண்ணியிருக்கு $10, க்ளோஸ் பண்ணியிருக்கு $20. ஸோ இதில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் விலையும் கொள்ளணும். ப்ரைஸ் ஆரம்பித்த ப்ரைஸை விட க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஆகவே ப்ரைஸில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஆகையால தான் இந்த கேண்டில் வந்து கிரீன் கலரில் இருக்குது. ஓகே, ஒரு கோயினோட விலை அதிகரிப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கேண்டில் வந்து கிரீனாக தான் இருக்க போகுது.
ஓகே. அதே சமயம் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ரைஸுக்கு மேலதிகமாக பாருங்க ஒரு லோ அப்படிங்கிற ஒரு ப்ரைஸையும் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரைஸையும் உருவாக்கியிருக்கு. அது எப்படின்னு கேட்டால் அந்த 24 மணி நேரத்துக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு பொட்டம் ஒரு லோவை எடுத்துட்டு அதே சமயம் ஒரு ஐயையும் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுக்கு ப்ரைஸை போட்டோம்னு சொன்னோமா லோ அப்படி இருக்கு ஒரு $5 அதே போல் ஐ பார்த்தீங்கன்னா ஒரு $25 நம்ம இந்த இடத்துல போட்டுக்கொள்ளும். ஓகே, $25 போட்டுக்கொள்ளும். ஓகே, அப்போ பாருங்க ஒரு லோ $5 வந்திருக்கு, ஐ $25 போயிருக்கு. பட் ஓப்பன் ஆனது 10, க்ளோஸ் ஆகிறது 20. ஆகவே இது ப்ரைஸ் அதிகரித்து தான் அது க்ளோஸ் ஆகியிருக்கு. ஆகவே இந்த கேண்டில் வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டிலாக பார்க்கப்படுது. அதே சமயம் இப்படியான கேண்டிலுக்கு நம்ம சொல்லக்கூடிய நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புல்லிஷ் கேண்டில் சொல்றது இவர் தான். அதே சமயம் இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ரைஸுக்கு இடைப்பட்ட ஏரியாவை பாருங்க நம்ம ஒரு பாக்ஸ் டைப்ல இந்த இடத்துல காட்டலாம். ஓகே, ஒரு பாக்ஸ் டைப்ல இந்த இடத்துல காட்டலாம். ஸோ இந்த பாக்ஸுக்கு ஒரு நேம் இருக்கு, அவர் நம்ம பொடி அல்லது ரியல் பொடி அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் இந்த ஓப்பனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லோ ப்ரைஸ் இருக்கு தானே, அதுக்கு இடைப்பட்ட கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாருங்க ஒரு கோடு ஒன்று இருக்கு, ஒரு விக் ஒன்று இருக்கு. இது நம்ம செடோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செடோ அப்படின்னு சொல்லுவோம். இது ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதால இது லோவர் செடோ அப்படின்னு, அதே போல் க்ளோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஐ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம அப்பர் செடோ அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே ஒரு கேண்டில் ஸ்டிக் எடுத்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக 4 விலைகள் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ரியல் பொடி அதே போல ஒரு லோவர் விக் கொண்டும் அப்பர் விக் கொண்டும் இருக்க போகுது. அதே சமயம் மறுபக்கம் பாருங்க இங்கால ஒரு ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கேண்டலோட விஷயத்தை நம்ம பார்ப்போம். இதுல பாருங்க பிரைஸ் ஓப்பன் வந்து மேல இருக்கு. ஓகே, இங்க பாருங்க கீழே இருக்கு, இங்க மேல இருக்கு. அதே போல க்ளோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா பாட்டம்ல இருக்கு. அதாவது ஒரு கொயினோட விலை வந்து ஆரம்பித்த விலையை விட அந்த நாள் முடியும் பொழுது குறைவடைந்து இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கேண்டில் வந்து ரெட்டில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கேண்டில் நம்ம வந்து பியரிஸ் கேண்டில் அப்படின்றது சொல்லுவோம். ஓகே, அதே சமயம் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஐ ஒன்றை ரீச் பண்ணியிருக்கும், லோ ஒன்றையும் ரீச் பண்ணியிருக்கும் அந்த டேக்குள்ள. ஆகவே இப்படி அந்த லோ ஐயை ரீச் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவை நம்ம மார்க் பண்ணுவோம். அதே போல் இந்த லோ இருக்கக்கூடிய அந்த ஏரியாவையும் க்ளோஸ் அதுக்கான ஏரியாவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு விக் அப்படின்னு சொல்லுவோம். இது லோவர் விக் என்றும், அதே போல் டொப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஐக்கு இடைப்பட்ட இந்த ஏரியாவையும் ஒரு விக் அப்படின்னு சொல்லுவோம். இதை அப்பர் விக் என்றும் சொல்லியும் சொல்லலாம். ஸோ ஒரு கேண்டில் ஸ்டிக் எடுத்துட்டோம்னு சொன்னால் அதில் முக்கியமாக விலைகளும் இந்த ரியல் பொடி அதே போல் லோவர் விக் அப்பர் விக் இப்படின்னு சொல்லக்கூடிய விடயங்கள் தான் இருக்கு. இந்த வீடியோவில் இந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இரண்டாவது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் நம்ம பார்ப்போம். 4 வகையான டைப்ஸ் இருக்கு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான கேண்டில் ஸ்டிக் ஒவ்வொன்றையும் நாம் ஒவ்வொரு வீடியோக்காக பார்ப்போம். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே போல் அடுத்தடுத்த வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.